Hi friends, welcome. This is Shivaji. Friends, stop loss strictly use பண்ணுங்க. Stop loss இல்லாம ட்ரேடே கிடையாது. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிடுங்க. டார்கெட் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். டார்கெட் செட் பண்ணாதவங்களும் வந்து ட்ரேடிங் பண்ணி எந்த ஒரு யூஸும் இல்லை. இன்றைக்கி நம்ம அந்த டாபிக் பற்றி தான் ஒரு வீடியோ இது ஆக்சுவலாக வந்து அவேர்னஸ் வீடியோன்னு சொல்லலாம். நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கான போகிற முக்கியமான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த டைட்டில் சூஸ் பண்ண சொல்ல சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன நினச்சிக்கோ அவங்க தம்ப்நெயில் இப்படி போடுறோமே அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணேன். சரி சில கசப்பான விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அவங்க என்ன தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, அவங்க டிஸ்லைக் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயம் போய் சேர்ந்தா எல்லாம் நல்லது தான் இல்லைங்களா. ஆக்சுவலாக வந்து நான் 2018 வந்து வெபினார் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா, அதான் 2018 லாஸ்ட்டில் 2018 எண்டிங்கில் 2019 ஸ்டார்டிங்கில் அந்த டைமில் வந்து வெபினார் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைமில் வந்து அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு வந்து இந்த தம்ப்நெயிலில் என்ன மேட்டர் இருக்குதோ அந்த மேட்டர் தான் வந்து அவங்களுக்கு சொன்னேன். எல்லோரும் ஒரு மாதிரி என்ன சொல்கிற ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ், என்ன சார் இது நாங்கள் ப்ராஃபிட் சம்பாதிக்க தான் வந்திருக்கிறோம், நீங்கள் இன்னும் எடுத்த உடனே லாஸ் பற்றி பேசுகிறீங்களே, ஏன் சார் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு நல்ல விஷயமா பேசுங்களேன், எடுத்தோடனே ஏன் சார் லாஸ் பற்றி பேசுகிறீங்க அப்படின்லாம் ஒரு கமெண்ட்ஸ் வந்தது. ஆக்சுவலாக வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டாங்க, ஒரு 1/2 hour 1 hour டைம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்த்தவங்க கூட வீடியோ எண்டிங்கில் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, எரியத்தை எடுத்துகிட்டு கொதிக்கிறது அடங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் அதாவது சொல்லலைங்களா, இப்போ எரியத்தை எடுத்துட்டா கொதிக்கிறது அடங்கிடும் சொல்லுவாங்க. ஒட்டு மொத்தமே நம்ம வந்து ட்ரேடிங்கில் வந்து லாஸ் ஆகிறதுக்கான நிறைய காரணங்கள் இருக்குது. சரி லாஸும் சொல்லிக்கிறோம், எல்லாமே ப்ராஃபிட். நீங்கள் சென்டிமெண்ட்டாக சொல்ல போனாக்கா ப்ராஃபிட்னு ஒரு வெபினார் எடுக்க போனால் இன்றைக்கி எல்லாமே ப்ராஃபிட் பண்ணிடலாம், நம்ம இன்றைக்கி எல்லாமே லட்சமாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு வெபினாரையும் இல்லை செமினாரையும் ஒரு ஆக்டிங் மூலிமா நம்ம ஒரு அப்ரோச்சிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ அந்த வெபினார் செமினார் அட்டன் பண்ணுவாங்க, அந்த வெபினார் செமினாரில் புரியும். இப்போ அந்த டவுட்ஸில் யார்கிட்ட கேட்பாங்க அவங்க? ஓகே, அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது, விடுங்க. நான் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த தம்ப்நெயில் என்ன சொல்லியிருக்கான்னு, லாஸ் பண்ண கற்றுக்குங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ் பண்ண கற்றுக்குங்க. இப்போது நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குதுன்னா அந்த 100 ரூபாயை வந்து 10 ரூபாய் பண்ணி 10 டைமில் லாஸ் பண்ணலாம். ஒரு ரூபாய் செலவு பண்ணி 100 டைமாக லாஸ் பண்ணலாம். 10 பைசாவில் செலவு பண்ணி ரொம்ப நாள் வரலும் அது செலவு பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து லாஸ் பண்ணுற மெத்தட் இது. அதே மாதிரி தான் நம்ம ட்ரேடிங்கில் வந்து நிறைய பேர் லாஸ் பண்ணவே தெரியல. பிரச்சனை அதுதான். எல்லாரும் வந்து ஃபோக்கஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணணுன்ற மைண்ட் செட் இருக்குது, அதை விட்டுட்டு லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, லாஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்க ஈஸியாக வந்து நம்ம லாஸ் பண்ணலாம். எப்படின்னா உங்களுடைய பணம் வந்து எந்த அளவுக்குன்னு தெரியல எனக்கு. அது நான் சொன்னேன், 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 பைசாவை லாஸ் பண்ண போறீங்களா, 1 ரூபாய் லாஸ் பண்ண போறீங்களா, இல்லை 10 ரூபாய் லாஸ் பண்ண போறீங்களா, இல்லை 50 ரூபாய் 2 டைம் லாஸ் பண்ண போறீங்களா? ஓகேங்களா, இதை பற்றி நீங்கள் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாவே ப்ராஃபிட் தன்னால வரும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். சில பேருக்கு வந்து புதுசாக வந்தவங்களுக்கு என்னடா அது இப்படி சொல்கிறாங்களேன்றதும் ஒரு மாதிரி இருக்கும். இதோட உண்மையான அர்த்தம் புரிஞ்சுங்க. சரி, நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கிறீங்க இல்லைங்க, ஒரு வேளை நீங்கள் ட்ரேடிங் எடுத்துகிட்டு ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்குது. அந்த ப்ராஃபிட்டில் உங்களுக்கு பயமாக இருக்குதா இல்லை பயம் இல்லாமல் இருக்குதா? ப்ராஃபிட் தான் போயிட்டு இருக்கு இல்லையா, அப்போ பயமாக இருக்கலாமே, அப்போ ஏன் பயம் வருது? அப்பவும் பயம்தான். லாஸ் சைடு போயிட்டு இருக்குது, ஸ்டாப் லாஸ் போட்டிங்களா இல்லையா தெரியாது, ஆனால் ஸ்டாப் லாஸ் சைடு ப்ரைஸ் போயிட்டு சொல்ல அங்கேயும் பயம் வருது. அப்போ ஏன் பயம் வருது? ஏன்னா லாஸ் பண்ண தெரியல உங்களுக்கு, எவ்வளோ அமௌண்ட் லாஸ் பண்ணணும்னு தெரியல, எவ்வளோ சம்பாதிக்கணும்னு தெரியல, ஆனால் ட்ரேடிங் பண்ணணும்னு மட்டும் தோணுது. ஓகேங்களா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ட்ரேடிங்கில் எடுத்துங்க. இப்போ வந்து ஒரு க்ரூட் ஆயில் வந்து சார்ட் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த சார்ட் வந்து நான் இங்கேருந்து கீழே வரும், என்னோட கெஸ்ஸிங் இருந்தது கீழே வந்துட்டு இருக்குது. நீங்கள் சொல்லலாம் சார் ஆஃப்டர் மார்க்கெட் இதுக்கு கீழே எப்படி நீங்கள் எப்படி சொல்லலாம், இது வந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு என்னோட பிரைம் டெலிகிராம் சேனலில் போய் பாருங்கள். அது உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பிரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரைஸ் இங்கே வருதுன்னு சொன்னீங்க, இந்த ஏரியாவுக்கு இந்த ஏரியா வரவரையிலும் உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கணும். ரைட், ஓகேங்களா.
அதுக்கு உங்களுக்கு லாஸ் பண்ண தெரியணும். லாஸ் பண்ண தெரியணும்னா என்ன அப்படின்னா, ஒருவேளை இப்போ நீங்கள் சேலிங் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகும், அந்த ட்ரேடில் நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ வரும்னு பார்க்குறாங்க. அதுக்கு எதிர்வினைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? எல்லாத்துக்கும் வந்து எதிர்வினைன்னு இருக்குது. அந்த எதிர்வினை லாஸ் எவ்வளோ வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அது தெரிஞ்சுக்கிறது விருப்பமும் கிடையாது. அந்த லாஸ் பற்றி பேசினாவே நம்ம சேனல் எத்தனை பேர் யூடியூப் வீடியோ பார்த்துட்டே இருப்பாங்க, நம்ம லாஸ் பற்றி பேச ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம ப்ராஃபிட் ஒரு கிரீன் கலர் அமௌண்ட் காமிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி காமிச்சிட்டு இதில் சம்பாதிக்கலாம் அதில் சம்பாதிக்கலாம் அப்படி பண்ணலாம்னா நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய வியூஸ் இருக்குது, நிறைய லைக்ஸ் வருது. ஆனால் இந்த மாதிரி நம்ம ரியாலிட்டி வீடியோ போட வந்து லைக்ஸ் யாரும் பண்ணுறது கிடையாது. இட்ஸ் ஓகே, நம்ம ரியல் விஷயம் நம்ம ஹெல்பிங் நேச்சராக பண்ணோம், போய் சேரவங்க போய் சேரட்டும். ஓகேங்களா? ஸோ இதனோட ஹை வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லலைங்களா? இந்த இடத்துல சேல் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஹை ஸ்டாப் லாஸ், இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த ஸ்டாப் லாஸ் இருக்குங்களா, இந்த ஸ்டாப் லாஸ் அமௌண்ட்டை வந்து உங்களால் கொடுக்க முடியுமா பிளான் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாப் லாஸ் வொர்த்தபிள் ஸ்டாப் லாஸா இல்லையா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் கொடுக்க கற்றுக்குங்க அப்படின்னா இதுதான் சொல்கிறேன் நான். ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க, ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குன்னு சொல்லுறீங்களா, அதுதான் வந்து லாஸ் பண்ண கற்றுக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரேடிங் எடுத்த உடனே நமக்கு அந்த ட்ரேடை நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா மறக்காம டிஸ்லைக் பண்ணிடுங்க. அந்த ட்ரேட் எடுக்கிறோம்னா அந்த ட்ரேட்ல நமக்கு எவ்வளவு லாஸ் ஆகும் அதை தெளிவாங்க, தயவு செஞ்சு சொல்ல அந்த தெளிவாங்க. நிறைய பேர் என்ன பார்த்துக்கலாம், போட்டு பார்க்கலாம், அதே லாஸ் ஒன்றும் ஆகாது. ரிஸ்க் ரேஷியோன்னு என்னன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்டன்ஸ் வந்து இதுக்கு ஹை வருதுன்னு வச்சுக்கலாம், இந்த ஸ்டாக் போயிட்டு இருக்கீங்க, இந்த ஸ்டாக் இது மேலே போயிட்டு இது வந்திருக்குன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா இது எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் உங்களால் கொடுக்க முடியாது, இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸாக உங்களால் கொடுக்க முடியாது. 6 விஷயம் கம்மி வருது, நமக்கு டார்கெட் கம்மி தான் வருது. நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ்க்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க முடியுமா? ஸோ அந்த ட்ரேடை இக்னோர் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனல் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? எத்தனை மணிக்கு சென்ட் பண்ணி 4:33 சென்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 5-7 அரை மணி நேரம் மேலே இருக்குதுங்களா? ஓகே, அரை மணி நேரத்துக்கு மேலே இந்த ப்ரைஸ் வந்து டச் ஆகுது, எவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருக்குது. நான் சென்ட் பண்ண சொல்லப்போ 4:33 வந்து சென்ட் பண்ணுது, ரைட்டுங்களா? அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள், இந்த ஹைட் பாருங்கள், இந்த 2 மேட்சிங் ஆனால் மட்டும்தான் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், இல்லைன்னா கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய என்னோடய வியூஸ்லாம் வந்து அப்போ ஃபஸ்ட் லைவ் மார்க்கெட்டில் பை சேல் வியூஸ் நான் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் அதில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோட வெபினார் டீட்டெயில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நேற்று முந்தினத்தில் ஒரு 2-3 நாள் வந்து நிறைய கால்ஸுங்க மெசேஜ்லாம் வருது. என்னோட வெபினார் டீட்டெயில்ஸ் பாருங்கள், என்னோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட சென்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு ஃப்ரீ டெலிகிராம் சேனல். இது வெபினார்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நமக்கு நாலேஜ் கொடுத்து லைவ் மார்க்கெட்டில் நமக்கு சப்போர்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? லைவ் மார்க்கெட்னா நான் காலையிலேருந்து 9:15 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் லைவ் மார்க்கெட் அப்படி கிடையாது. ஒரு நமக்கு தெரியாத சில விஷயத்த டவுட்ஸை வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரேக் டவுன் ஆகும், இந்த இடத்துல சேல் வரும், இந்த இடத்துல பை வரும் அப்படின்றத விளக்கமாக தெரிவிக்கத்தான் லைவ் மார்க்கெட். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 2019 மேட்ச் அந்த பேட்சில் வந்து 19 பேட்சில் வந்து என்னென்னா நிறைய பேர் கற்றுக்கணுன்ற ஆர்வத்தோடு வந்து லைவ் மார்க்கெட்டில் வரல, சம்பாதிக்கணுன்ற ஆர்வத்தோடு வந்து நிறைய பேர் கலந்துட்டாங்க. அப்போ நான் சொல்லிட்டு இருப்பேன், இந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆனால் வந்து சேல் எடுங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு 100 லாட் போட்டு பை பண்ணிடுவோம், சேல் பண்ணிவிடுவாங்க. நான் சொன்னேன் ஏன் சேல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுன்னு இருப்பேன். சார் நீங்கள் தான் சொன்னீங்களே பிரேக் டவுன் ஆனால் சேல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் பிரேக் டவுன் ஆகிட்டு க்ளோசிங் கொடுப்பேன், விடுங்க கொஞ்சம் ரீடெஸ்ட் ஆகட்டும் அப்படின்னா அந்த அக்ரெசிவ் வந்து அவங்களுக்கு முடியாதாங்களா? அது ஏன்னா இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், நம்ம கிளாஸ்ல இருந்து இந்த கிளாஸ் எடுத்ததுலேயே சம்பாதிச்சிடலாம் அப்படின்னுவாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, இது வந்து ரொம்ப லாங் டைம். இது இப்போ நம்ம கிளாஸ் எடுக்க 1 நாள் 2 நாள் முடிவு போகிறது கிடையாது. இது வந்து 45 நாளுக்கு மேலே தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். ஸோ எவ்வளோ லாங் ப்ராசஸ் எடக்ஸில் அவசரப்படாதீங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயின் வந்து நான் அந்த போட்ட தம்ப்நெயில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஹவு டு லேர்ன் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடணும், என்னடா அதில் லாஸ் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ புரியலனா கூட உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போக உங்களுக்கு ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் லெவல் போஸ்ட்டில் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.